ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கேசரி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் திராட்சையை சேர்த்துக்கோங்க. திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டதும் இதை நம்ம நெய்யிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. ரவையோட கலர் மாறிடக்கூடாது. வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ரவையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 3½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததும் தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன், நீங்கள் எல்லோ கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம ஒரே டைமில் ரவையை சேர்த்துட்டோன்னா அது கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. ரவையை நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்துருக்கோம். இப்போ அந்த தண்ணியிலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் போல் வேகட்டும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ரவை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி எல்லாமே நல்லா வற்றி ரவையுமே நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே ரவையை நெய்யில் வறுத்துட்டு தான் தண்ணியில் வேக வச்சுருக்கோம், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இதில் சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் சரியாக இருக்கும். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இனிப்பு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சுகர் கரைய கரைய இது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம முழுக்க முழுக்க நெய்யிலேயே செஞ்சோன்னா கேசரி ஆறுனதுக்கு அப்புறமா ரொம்பவே கெட்டியாயிரும். அதனால தான் இதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் எண்ணெய்க்கு பதிலாக 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நெய் எண்ணெயெல்லாம் ரவை நல்லா அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், கேசரி சூப்பராக தயாராகிடுச்சு.
சூடாக இருக்கும்போது கேசரி என்ன பதத்தில் இருந்ததோ ஆறுனதுக்கு அப்புறமும் அதே பதத்தில் தான் இருக்கும். நான் இதை ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பிளேட்டுக்கு மாற்றிட்டு லைட்டாக தட்டி கொடுத்தீங்கன்னா அழகாக அந்த ஷேப்க்கு வந்துடும். இது மேலே அழகுக்காக ஒரு முந்திரி பருப்பு வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. சூடாக இருக்கும்போது என்ன பதத்தில் இருந்ததோ ஆறுனதுக்கப்புறமும் அதே பதத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் கூட கெட்டியாகவே இல்லை. கேசரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.